பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் அது ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கடைசியாக என்ன பார்த்து முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி லைட்டாக ரீகால் பண்ணிக்கலாம். எண்ணியல்ல தொடர் வரிசை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஆல்ரெடி இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். செகண்ட் வந்து எதை பற்றி பார்த்துட்ருப்போம் அப்போனா ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கூட்டுத்தொடர் வரிசையை பற்றி நம்ம பார்த்துட்ருப்போம். சரிங்களா? இதில் எது நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் அப்படின்னா டிஎன் ஃபார்முலா a + n - 1 × d 2b = a + c n = l - a/d + 1 இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன சம் இருக்கோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இதை வச்சு ஒரு ரெண்டு சம் நம்ம செஞ்சுருப்போம். அது ரெண்டுமே நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல். Sum of first n terms of the AP. ஓகே, இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா SN அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Sum of first n terms அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 2 ஃபார்முலா நம்ம பார்ப்போம். என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா SN = n/2 2a + n - 1 × d. சரிங்களா? இதில் இருக்கிற எல்லா நோட்டேஷனும் உங்களுக்கு தெரியும். n அப்படிங்கிறது நம்பர், எத்தனை நம்பர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. a அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மு, d அப்படிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். இன்னொரு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா SN = n/2 a + l. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது எப்போ யூஸ் பண்ணணும், இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ 3, 5, 7 எக்ஸட்ரா இது நமக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக ஆமாம் 2 நம்ம கூட்டிகிட்டே போகுது. கரெக்டாக? இப்போ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா 20 உறுப்புகள் வரை கூடுதல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபைண்ட் த sum of first 20 terms of the AP 3, 5, 7 எக்ஸட்ரா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸ், ஃபஸ்ட்டு 15 டேர்ம்ஸ், 30 டேர்ம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் n இருக்கிறதுல அவங்க எது வரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 20 வரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? அப்போ n இருக்கிறதுல 20 போடணும், a இருக்கிறதுல 3, d இருக்கிற இடத்துல 5 - 3 2 காமன் டிஃபரன்ஸ் வந்து 2. சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இது 3, 5, 7 எக்ஸட்ரா சம் 71. சரிங்களா? இப்படி நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். இதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது, எங்கேயுமே முடியல. கரெக்டாக? இது வந்து 3, 5, 7 எக்ஸட்ரா 71 முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு என்ன கேட்பாங்கன்னா கூடுதல் கேட்பாங்க. கொஷின் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 3 + 5 + 7 + எக்ஸட்ரா 71. கடைசியாக ஒரு இடத்துல போய் நிப்பாட்டியிருப்பாங்க. அப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். SN = n/2 a + l. இதில் a அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மு, L அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம். அது ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருப்போம். L வந்து என்ன மென்ஷன் பண்ணோம்னா லாஸ்ட் டேர்ம், கடைசி உறுப்பை மென்ஷன் பண்ணோம். L அப்படிங்கிறது இங்கே 71. எக்ஸ்ட்ரா என்ன வேலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதில் எத்தனை டேர்ம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக? அப்போ n மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஆல்ரெடி போன இதில் பார்த்துருப்போம். l - a/d + 1. ஓகே, n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 ஃபார்முலா தான். இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் இந்த கூடுதல் வந்து சம்மு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சம்மு பார்ப்போம். சம்மு பார்க்கணும் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த 2 ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள்.
3,7,11 எக்ஸெட்ரா 40 உறுப்புகளை கூடுதல் காண்க 3,7,11 அப் டு 40 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோடய ஏபி வந்து என்ன 3, 7, 11 எக்ஸெட்ரா 40 டேர்ம்ஸ். இந்த கடைசியாக 40 டேர்ம்ஸ்னு முடியுதா? அப்போ n வந்து என்ன அப்படின்னா நமக்கு 40. ஏ வந்து என்ன 3, டி வந்து என்ன செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ ஆன்சரு 4ன்னு வரும். ஃபஸ்ட்டு ஃபார்மில் யூஸ் பண்ணால் என்ன வரும்? Sn ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ S40 ஈக்குவல் டு 40/2 டைரெக்டாக பண்ணுறேன். ஏ வந்து 3யா 2 × 3 என்ன வரும் 6 ப்ளஸ் n இருக்கிறதா 40 போடுங்க. 40 - 1 39. டி வந்து எவ்வளவு 4. அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் ஒரு 20. இங்கே வந்து இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும்? 4 16 40 160. அப்போ ஒரு நாளை கழிங்க 156ன்னு வரும். 156 ப்ளஸ் 6 162. இப்போ இதை பெருக்கிடுங்க. 0 2 4 2 12 மிச்சம் 1 1 2 3. அப்போ என்னோட S40 சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 40 டேர்ம்ஸ் என்ன வரும் அப்படின்னா 3240. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்களா? இந்த மாடல் தான் நமக்கு சம் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு மாடல். ரெண்டாவது ஸோ இந்த இது வந்து நமக்கு எக்ஸாம்பிளில் உள்ள சம்மு புக்கில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் எக்ஸாம்பிள் இருக்கும். இந்த சம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். 8,7 1/4 6 1/2 மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 7 1/4 இதை ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும்? 4 7s are 28. 28 + 1 29/4. கரெக்டாக? இது ரெண்டையும் பெருக்கணும். மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே உள்ளதை ஆட் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது 8, அடுத்தது 29/4. அதுக்கு அடுத்தது கூட எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஏன்னா நமக்கு அது எதுவுமே தேவைப்படாது. ஃபஸ்ட்டு 2 தான் எனக்கு தேவைப்படும். ரெண்டாவது ஏன் தேவைப்படுதுன்னா காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது தேவைப்படும். n வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15 டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி. அப்போ ஏ வந்து நமக்கு 8, டி வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். n வந்து எவ்வளவு 15. அப்போ 29 - 4 8s are 32/4ன்னு வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா -3/4ன்னு வரும். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Sn ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி. அப்போ n வந்து எவ்வளவு 15/2 2 × 8 ப்ளஸ் n - 1 அப்படின்னா என்ன வரும் 14. 15ல் 1 போயிடுச்சுன்னா 14. டி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -3/4. 2 4 7 2 14. அப்போது ஒரு 15/2 16. இதை பெருக்கிடுங்க -21/2ன்னு வரும். அப்போது 15/2 இன்ட்டு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2யும் 16யும் பெருக்குனா 32. 32ல் 21 போயிடுச்சுன்னா என்ன வரும்னா 9ன்னு வரும். 9/2. அப்போ 2 2s are 4. 15 9 எவ்வளோ வரும்னா 19 90 95 45 135/4. ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 11 வரும். சரிங்களா? 11/2. ஏன்னா 32ல் 21 போயிடுச்சுன்னா 11ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும்னா 165ன்னு வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணுற போது 32 21 போயிடுச்சுன்னா 11ன்னு வரும். அடுத்து இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 165/4ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இது வந்து செகண்ட் மாடல். போனதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே கடைசியாக ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. கரெக்டாக? அப்போ இதில் நமக்கு 2 வேலை. என்ன வேலை அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம்
எஸ்என் இங்கே வந்த ஆன்சரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? என்ன இருக்குது நமக்கு 6 + 13 + 20 + எக்ஸட்ரா கடைசியாக 97 முடியுது. அப்போ என்னோட ஏ வந்து 6, டி வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், எல் வந்து 97 வரும். ஓகேவா? என்ன கண்டுபிடிக்க ஃபார்முலா L - A/D + 1. எல் வந்து எவ்வளோ நமக்கு 97 - 6/7 + 1. 97ல் 6 போயிடுச்சுன்னா 91. 91/7 + 1. அப்போ 13 + 1 ஆன்சரு 14 வரும். அப்போது இதில் டோட்டலாக என்கிட்ட எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 14 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S14 வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார்முலா என்ன? Sn = n/2 a + l. n வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 14/2. a வந்து எவ்வளவு 6 + d வந்து கடைசியாக உள்ளது 97. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 × 103. அப்போ 3 21 1 7 721. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் வந்து நமக்கு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து அடுத்த மாடல். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு whose nth term is. nth termனா என்ன அர்த்தம் அப்படின்னா tn வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4n - 3ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க எனில் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் என்ன? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேயே நான் செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னா a + l இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா இப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் என் கையில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 28 n இருக்கிறதுல 28 போடலாம். அது போக நான் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கண்டுபிடிக்கணும்? a என்னன்னு கண்டுபிடிக்கணும், l என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி அந்த ஸ்டார்டிங் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இதை வச்சு சம்மும் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? எண்ணுக்கு பதிலாக 1 போட்டால் என்ன வரும்? t1 = 4 × 1 4 4 - 3 1. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா என்னோட ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க எது வரை கேட்டிருக்காங்க? 28 வரைக்கும் கேட்டிருக்காங்களா? அப்போ கரெக்டாக 28 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு எல் கிடச்சிரும். 4 × 28 - 3. அப்போ இதை பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும்? 25 நாங்க 100. இங்கே ஒரு 3 இருக்குது. 3 நாங்க 12. அப்போ 112. கரெக்டாக 25 நாங்க 100, 3 நாங்க 12. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 109. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 28/2 a வந்து 1 + 109. அப்போ 1 இங்கே 14. அப்போ 14 × 110ன்னு வரும். ஒரு 0. 14 × 11 1540ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இது எனக்கு தெரில, அந்த இடத்துல எனக்கு தெரில அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n/2 2a + n - 1 × d. சரிங்களா? ஆனால் எனக்கு இது பண்ண தெரில, ஆனால் என்னால் இதை யூஸ் பண்ணி ஏவும் டியும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். என்ன இது கொஞ்சம் லென்த்தியாக வரும், இது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். சரிங்களா? இங்கேயும் அதே ப்ராசஸ் தான். tn வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4n - 3. ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 1 போடுங்க. 4 - 3 1. அடுத்து t2 செகண்ட் டேர்ம். 4 2s are 8. 8 - 3 5. அப்போ என்னோட a வந்து 1, d வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். 5 - 1 ஆன்சரு 4ன்னு வரும். சரிங்களா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 28/2 2a 2 × 1 2 + 27 × d இருக்கிற இடத்துல 4. அப்போ இங்கே ஒரு 14. இங்கே வந்து என்ன வரும் பாருங்களேன்? 108ன்னு வருமா? 25 நாங்கள் 100, ஈர் நாங்கள் 8 108. 108யும் 2யும் ஆட் பண்ணிங்கன்னா 110. கரெக்டாக வந்துடுச்சா? 14 110. இங்கேயும் 14 110. அப்போ ஆன்சரு 1540.
40ன்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த மாடல் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து இது கொஞ்சம் சின்னதாக ஆகிக்கலாம். இதை ரீட் பண்ணி பாருங்களேன், என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம், அல்லது 10 மாத தவணைகளில் முதல் தவணை 4,800, இரண்டாம் தவணை 4,750, மூன்றாம் தவணை 4,700 என்ற அடிப்படையில் செலுத்தலாம். இப்படி கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஒரு 2 சம்மு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுமே கேட்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம். தமிழ் மீடியம் இதை ரீட் பண்ணி பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் வந்து இதை ரீட் பண்ணி பாருங்கள். இது வேறு ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா, நான் ஒரு கடைக்கு போகிறேன். கடைக்கு எதுக்கு போகிறேன் அப்படின்னா லேப்டாப் வாங்க போகிறேன். அந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 40,000. சரிங்களா? இப்போ லேப்டாப்போட ப்ரைஸ் என்னன்னு கேட்குறேன், அவங்க 40,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதை நம்ம 2 விதமாக வாங்கலாம். கரெக்டாக என்ன பண்ணலாம், என்கிட்ட கையில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் பேமெண்ட்டும் பே பண்ணி நான் அந்த லேப்டாப்பை வாங்கிட்டு வந்துடலாம். அல்லது இன்னொரு பாசிபிள் என்ன, தவணை முறையில் டியூ போட்டு நம்ம கட்டலாம். ஓகேவா? தவணை முறையில் எப்படி கட்டுறாங்க, ஃபஸ்ட்டு மந்த் வந்து 4,800, அடுத்து 50 ரூபா அப்படி குறைச்சிட்டே வரேன், 4,750, அடுத்து இந்த மாதிரி கட்டிகிட்டே வரலாம். இதான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற தியரி. லேப்டாப் வாங்க போகிறேன், ப்ரைஸ் கேட்குறேன், ஒன்று ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணலாம், அல்லது தவணை முறையில் பே பண்ணுறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின், 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை. சரிங்களா? 10 மாதம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறேன். அப்படி பே பண்ணும் போது டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும், எஸ்என் n/2 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. கரெக்டாக? டைரெக்டாக போடுறேன், பாருங்களேன். எத்தனை மந்த் பே பண்ணுறோம், 10 மாதம் பை 2 இன்ட்டு ஏ இருக்க இடத்துல 4,800 ப்ளஸ் n-1, அப்போது 9. டி வந்து என்ன, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா -15 வரும். சரிங்களா? +50 போட்டக்கூடாது, அவசரப்பட்டு -15 வரும். இப்போ 10/2 இங்கே என்ன வரும், 0 0, 48 × 2 96. இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 450 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 10/2 இன்ட்டு இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 600ல் 450 பேஜ்னா ஒரு 150 வரும். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 9,000 இருக்குது. அப்போ 9150. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 இங்கே 4 2s are 8, ரிமைனிங் 1, 5 2s are 10, ரிமைனிங் 1, 7, ரிமைனிங் 1, 5. ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போது 4575 ஒரு 0. சரிங்களா? அப்போது லேப்டாப்போட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 40,000. நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணேன் அப்படின்னா 45,750 ரூபா நான் பே பண்ணுறேன். கரெக்டாக? அப்போது 45750. இது வந்து வேறு எங்கேயுமே அந்த அமௌண்ட் இல்லை. அப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மாதத்தவணை அடிப்படையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ வந்து ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட், எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா 5750. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சரு, இது செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 5750. சரிங்களா? இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாடல் நம்ம கொஞ்சம் கேட்கலாம். சரிங்களா? இதில் ரெண்டுமே கேட்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க. சம்மு பார்க்க தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கான்செப்ட் வந்து ரொம்ப சின்னது. அவ்வளோதான், 4 லைன் தான். ஓகே, அடுத்த சம் பாருங்களேன். இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்ம கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்திய வித 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் அந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒருத்தங்கிட்ட போய் நான் கடன் வாங்குகிறேன். எவ்வளோ வாங்குகிறேன், 65,000. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மாதம் மாதம் கொடுத்துட்ருக்கேன்.
சரிங்களா? ஃபஸ்ட்டு மாதம் எவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னா 400 அதுக்கு அடுத்த மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியை விட 300 கூடுதலாக. சரிங்களா? அப்போ இங்கே 400 பே பண்ணேன் அப்படின்னா இங்கே 700. ஓகே, 300 எக்ஸ்ட்ரா. அடுத்து 1000. இந்த மாதிரி பே பண்ணிகிட்டே வரேன். இப்படி பே பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னா எத்தனாவது வருஷத்தில் இந்த அமௌண்ட் ஃபுல்லாக எனக்கு செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். எத்தனை மாதம் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்என் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போது இந்த எஸ்என் இருக்கிற இடத்துல நான் வாங்கின டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 65,000 n/2 2 × 400. அப்போ ஒரு 800 ப்ளஸ் டி வந்து எவ்வளவு? 300 அதிகமாக. அப்போ 700ல் 400 போயிடுச்சுன்னா 300 உள்ளே கொண்டு வாங்க. அப்போ 300n மைனஸ் 300. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா n/2. 800ல் 300 போயிடுச்சுன்னா 500 ப்ளஸ் ஒரு 300 n. ஓகேவா? இப்போ இது ரெண்டுலேருந்து எதை நம்ம வெளியில் எடுக்கலாம்? ஒரு 100 வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தால் என்ன வரும்? n/2 × 100. இங்கே 100 வெளியில் வந்துச்சுன்னா எத்தனை 100 500 வரும்? 5. அப்போ இங்கே 5 ப்ளஸ் எத்தனை 100 300 வரும்? 3 100. அப்போ இங்கே ஒரு 3 ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன இருக்குது? ஒரு 65,000. இங்கே 1 இங்கே 50. அடுத்து இதையும் அடி கொடுத்தீங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0 1 இங்கே 13 ஒரு 2 0 இருக்கும். இப்போ எனக்கு கடைசியாக என்ன வந்திருக்கு அப்படின்னா n × 5 + 3n ஈக்குவல் டு 1300. சரிங்களா? இதை ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த எண்ணை உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனால் என்ன வரும்? 3n². n × 3n 3n². n × 5 + 5n ஈக்குவல் டு 1300. இதுக்கப்புறம் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம், காரணிப்படுத்தலாம். நான் அது பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனில் இருந்து நான் போக்குறேன். என்னென்ன ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க? 20 30 15 25. 20 30 15 25 இது எல்லாமே எனக்கு என்ன கரெக்டாக? இப்போது ஒவ்வொன்றையாக தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எதுக்கு 1300 வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்கிறதுல 20 போடுறேன். அப்போ 20 × 20 3 60ன்னு வரும். கரெக்டாக? இங்கே 20 போட்டால் 20 × 3 60. 60 + 5 65. இது ரெண்டையும் பெருக்குங்களேன். பெருக்குனா என்ன வரும்? ஒரு 0. 65 2 130. 1300. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. கரெக்டாக? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். மற்ற எதுவும் எனக்கு கரெக்டாக வராது. இதை நான் செக் பண்ணுறேன். இதை ரெண்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ போடுங்க. 30 30 × 3 எவ்வளோ வரும்? 90. 90 + 5 95. 0 5 3 15 மிச்சம் 1 9 3 27 28 எக்ஸஸாக போயிடுது. கரெக்டாக? அப்போ இது வராது, இந்த ரெண்டும் நமக்கு வராது. ஓகே, அதனால் இந்த மாதிரி சம்மு நம்ம கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷனை போட்டு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஓகே, அதனால் ஆப்ஷன் போடுங்க, ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இதை வந்து கொஸ்டின் வந்து ரெண்டு விதமாக கேட்கலாம். ரெண்டுமே நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்களேன். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் வந்து என்ன? சம்மு வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 which are divisible by 7. என்ன அர்த்தம் அப்படின்னா 300லேருந்து 600 வரைக்கும் எல்லா நம்பரையும் எழுதணும். எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன்னா, இப்போ நான் இதில் ஒரு நம்பர் எடுத்தேன் அப்படின்னா அது எதால் டிவைட் ஆகணும்னா 7ஆல் டிவைட் ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த நம்பராக கலெக்ட் பண்ணுங்கள். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கே முடியுது? 600லேருந்து முடியுது. சரிங்களா? ஏன்னா நம்ம கண்டிஷன் வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். அதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான் என்னோட ஏபி. இது வந்து எனக்கு ஏபி கிடையாது. ஓகே, இது ஏபி தான், ஆனால் இது நமக்கு யூஸ் ஆகாது. ஓகே, இப்போ 7. ஓகே, எப்பவும் போலயே டிவைட் பண்ணுங்கள். 4 7 28 மிச்சம் ஒரு 2. இந்த 0வை அப்படியே இறக்கும். கரெக்டாக? பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? வகுக்கும் போது
இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை விட கம்மியாக வர்ற மாதிரி தான் போடுவோம். ஒன்று அது வரலாம் அல்லது அதோட கம்மியாக வரலாம். கரெக்டாக இங்கே வந்து நான் தப்பாக செய்கிறேன். எப்படி தப்பாக செய்கிறேன் அப்படின்னா 20 இருக்கா, 20க்கு அப்புறம் எது ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். 1 7 7, 7 7 14, 3 7 21. கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக இருக்கா. அப்போ இங்கே 3 போடுங்க. 3 போட்டால் 21. மிச்சம் வந்து ஒரு 1 வருமா. இந்த வர்ற 1 இதோட ஆட் பண்ணி விட்டுருங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 301 வரும். இந்த நம்பர் வந்து எனக்கு 7ஆல் டிவைட் ஆகும். செக் பண்ணி பார்ப்போமா. 301 7ஆல் 4 7 28, 2 1, 3 7 0 டிவைட் ஆகுதா. அப்போ 301. அடுத்த நம்பர் என்ன இருக்கும், ஒரு 7 கூட்டுங்க. 308, அடுத்து 315 எக்ஸட்ரா. கடைசியாக எதில் முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதுவும் எப்பவும் போல் இது வந்து நம்ம எப்பவும் போல் பண்ணுற டிவிஷன். 8 7 56, மிச்சம் ஒரு 4. இதை வந்து எப்பவும் போலவே பண்ணுங்கள். 40 வரணும் அல்லது அதோட கம்மியாக வரும். 5 7 35. அப்போ மீதி ஒரு 5 வருதா. ஸோ கடைசி நம்ம கண்டுபிடிக்கணும்னா மீதியை வந்து மைனஸ் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து தப்பாக பண்ணுவோம். என்ன தப்பாக பண்ணுவோம், 20 வரணும், 20 வரும். அப்போ 20 வரணும் அல்லது அதோட கம்மியாக தான் வரணும் நமக்கு ஒரிஜினல் ப்ராசஸ். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா 20க்கு நியரஸ்ட்டாக 7 வந்து எது 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்குறேன். அப்போ ஆன்சர் 21 வரும். வர்ற மீதியை ப்ளஸ் பண்ணணும், கடைசியாக வர்ற மீதியை மைனஸ் பண்ணணும். இது நம்ம எப்பவும் போல் ஆர்டினரி டிவிஷன் தான். அப்போ என்ன ஒரு ஆன்சர் இங்கே மைனஸ் பண்ணால் 595. ஸோ இப்போ இதுதான் என்னோட ஏபி 7ஆல் டிவைட் ஆகிற அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். என்னோட ஏ வந்து என்ன 301, டி வந்து என்ன வரும் அப்படின்னா 7 வரும், எல் வந்து 595. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஒர்க் பண்ணணும், என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. என் வந்து 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா வச்சு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. n = ஒரிஜினல் ஃபார்முலா L - A/D + 1 சரிங்களா. எல் வந்து என்ன நமக்கு 595 மைனஸ் ஏ வந்து 301, டி வந்து 7 + 1. அப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 294/7 + 1. 4 7 28, மிச்சம் 1, 7 14. அப்போ ஆன்சரு 43 வரும். அப்போ என்னோட எண்ணெய் வந்து என்ன வரும் அப்படின்னா 43. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், S43 வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இப்போ என்ன 43 வந்துச்சா. இவ்வளோ செய்யணுமா அப்படின்னா அப்படி செய்ய அவசியம் இல்லை. இதுல இருந்தே நம்ம சொல்லிடலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா மேலே இருக்கிற 2ஐயும் மைனஸ் பண்ணுங்க. 43 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 42 வருமா. வந்திருக்கிறதோட ஒரு 1 ஆட் பண்ணிடுது. இங்கே கடைசியாக ஒரு 1 போட்டிருக்கோமா, அந்த 1 ஆட் பண்ணிடுது, அவ்வளோதான். அப்போ n = 42 + 1, ஆன்சரு 43, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இது ஞாபகம் வரல அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இது செஞ்சால் தான் ஃபஸ்ட்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், லாஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா மேலே இருக்கிற கோஷன்ட்டை வந்து மைனஸ் பண்ணுங்கள், வர்ற ஆன்சரோட ஒரு 1 ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். n வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதோட அது சிம்பிளாக இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை 7. எதுக்குள்ள அப்படின்னா 300க்கும் 600க்கு இடையில 7ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இந்த கொஸ்டினில் வந்து அப்படி டிவைட் பண்ணுற நம்பரை எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன, n/2 a + l. அப்போ 43/2, a வந்து 301, l வந்து எவ்வளவு 595. இப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணுங்க. 6 9 8, 1 இங்கே 42 8, 42 8, மிச்சம் 1, 8 2 16. அப்போ 43 × 448 வரும். இது 2ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா எவ்வளோ வரும் அப்படின்னா 19264 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். பெருக்கி பாருங்கள், ஆன்சர் இதுதான் நமக்கு வரும். ஓகேவா. ஸோ கடைசி சம்மு இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, 1 + 5 + 9 எக்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும். ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படின்னாலே n வந்து நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, SN எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருதா
90. அப்போ இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட ஏ வந்து என்ன 1, டி வந்து என்ன செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஆன்சர் 4ன்னு வரும். இப்போ எஸ்என் ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். n/2 2a + n - 1 இன்ட்டு டி. செகண்ட் ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. அதனால் செகண்ட் ஃபார்மை யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண முடியும். n கேட்டாலே ஃபஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். 190 n கண்டுபிடிக்கணும். டைரெக்டாக போடும். 2 × 1 2 ப்ளஸ் n நம்ம கண்டுபிடிக்கணும். டி வந்து என்ன 4ஆ, ஒரு 4ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4n - 4. ஓகேவா? அடுத்து n/2 4n 2 - 4 என்ன வரும் -2ன்னு வரும். கரெக்டாக? அப்போ n/2 இதுலேருந்து ஒரு 2 காமன் எடுத்துருங்க. காமன் எடுத்தால் வெளியில் வந்துருமா? அப்போ 2n - 1ன்னு வரும். இதுவும் நம்ம கேன்சல் ஆகிரும். அப்போ இங்கே 190. அப்போ n × 2n - 1 = 190. இப்போவும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஆனால் ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டாம். ஆப்ஷன் இருந்து போய் பார்ப்போம். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 20, பி வந்து 10, சி வந்து 15, டி வந்து -19/2. ஓகேவா? இதில் எது வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக 20 போடுங்க. 20 × 2 40. 40 - 1 39ன்னு வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டுப்பாங்க. எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வருது அப்படின்னு செக் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து இதோட இது முடியுது. இதில் இந்த சம் வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். தியரி சம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? இந்த சம்மு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முக்கியம். இந்த 165/4 இந்த சம்லாம் நம்ம கொஞ்சம் முக்கியமான விஷயம். அந்த சம்லாம் நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதோட நம்ம கூட்டுத்தொடர் வரிசை வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசை வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.